என்னடா ஒரு 6 நாள் வீடியோவே என்கிட்ட இருந்து வராம இருந்திருக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்க. கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. அது வேற ஒண்ணும் இல்ல, நான் 3 நாள் ஊர்ல இருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. இன்னும் ஒரு 2 நாள் வந்து நான் ஒரு ரெசார்ட்டுக்கு போயிருந்தேன். ஸோ ரெசார்ட்டோட ஷூட் எடுக்கிறதுனால அங்கேயும் என்னால் சரியாக வீடியோ போட முடியல. நான் ஊருக்கு எப்போ வந்தாலுமே நைட் எங்கேயாவது சாப்பிட போவோம். எங்கேயாச்சும் கூப்பிட்டு போங்கண்ணே. நம்ம ஊரில் போய் இங்கே கடை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. போனால் மதுரைக்கு தான் போகணும். போவோம். நைட்டு சாப்பிடணுனாலே எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் மதுரைக்கு தான் போவோம். மதுரையில் போய் சாப்பிடணும்னா நம்ம மதுரையில் உள்ள நண்பரை தான் நம்ம கூப்பிடுவோம் எப்போவுமே. அதான் நம்ம ஓடுறாரு பாருங்க அப்பு. மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றதுக்காக மதுரையில் உள்ள அசார் பிரியாணிக்கு தான் வந்திருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் பிரியாணியும் கிரில்லும் எல்லாத்தையும் சேர்த்துமே ஆர்டர் பண்ணோம். அங்கே முடிச்சோன்னே மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டால போய் ஒரு ஜிகிர்தண்டாவையும் பசந்தையும் சாப்பிட்டுட்டு நண்பரோட கிரிக்கெட் டஃப்ல போய் கிரிக்கெட் விளையாண்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்த நாள் நான் காலையில் கோயம்புத்தூர் வந்த உடனே ரெசார்ட்ல ஒரு ஷூட் இருக்குன்னு சொல்லிட்டு அட்டப்பாடி வரைக்கும் வந்திருந்தேன். நான் வந்திருந்தது அயானா வில்லே பை KPM ட்ரைபென்டா. இந்த ரெசார்ட் அமைஞ்சிருக்கிற லொகேஷனும் அவங்க சுத்தி இருக்கிற எல்லா ஆம்பியன்ஸுமே சூப்பரா இருக்கும். இந்த ரெசார்ட்டை பத்தி அப்கமிங் வீடியோல நான் போடுறேன். இந்த மாதிரி டெய்லி கண்டென்ட்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.